செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஹொசூரில் தனியார் காப்பகத்தில் படித்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல். பள்ளி தாளாளர் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள காப்பகத்தில் படித்து வந்த 9 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக காப்பக உரிமையாளர் உட்பட 5 பேரை மகளிர் போலீசார் கைது செய்தனர். ஹொசூர் தென்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காப்பகம் கடந்த 33 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தை திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சாம் கணேஷ் என்பவர் நிர்வகித்து வந்துள்ளார். காப்பக வளாகத்திற்குள் பள்ளியும் செயல்படுகிறது. இங்கு ப்ரீகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கப்படுகிறது. காப்பகத்தில் ஆண் பெண் என 33 பேர் தங்கியுள்ளனர். தாளாளருக்கு உறுதுணையாக மனைவி ஜோஸ்பின் என்பவரும் பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமிக்கு காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளாளருமான சாம் கணேஷ் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக தெரியவந்தது. பின்னர் சிறுமி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து போலீசார் கைது செய்தனர். மேலும் விசாரணையில் வெளியில் தெரியாமல் இருக்க தாளாளரிடம் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கிளமங்கலம் அருகே உள்ள கிளத்தாளம் கிராமத்தைச் சேர்ந்த நாதஸ்வரம், ஹொசூரைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் தாளாளர் மனைவி ஜோஸ்பின், ஆசிரியை இந்திரா ஆகிய 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். 5 பேரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் மேலும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காப்பகத்தில் போக்சோவில் தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஹொசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிட்பிட்லாம்